Hello friends, welcome to my சமையலறை. இன்னைக்கு இந்த வீடியோல குக்கர்ல எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இத கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இத வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, வதக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்போ இது கூட எல்லாம் சேர்த்துக்கலாம். லவங்கம், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, பட்டை, வாசனைக்காக ஏலக்காய். இதை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இந்த ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதை போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி லெமனை பிழிஞ்சிக்கலாம். அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் ஏதாவது அதிகமாக இருந்தால் ஈக்குவலைஸ் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ இதை திறந்துக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தூவிட்டு கலந்துக்கலாம். அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட குக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.